பெல்சியா கிச்சன் வாங்க. இன்னைக்கு ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு ஒரு முட்டையை ஊற்றுறோம். முட்டையை உடைச்சி 3 முட்டையை உடைச்சி ஊற்றுறோம். பாருங்கள், அதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இந்த அடித்து எடுத்தோம்னா, இல்லைன்னா ரொம்ப நேரம் கலக்கணும். இதில் இழுத்துட்டு அப்புறமா நம்ம கலக்கினோம்னா கொஞ்சம் நல்ல முறை அடித்து வரும். நல்லா இழுங்க. இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு முட்டை அடிக்கிறது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா முறை அடித்து நம்மளுக்கு வரணும். அப்போ தான் அந்த கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு முறையாக கொண்டு வரோமோ அந்தளவுக்கு நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அடிச்சிட்டு கூட பாத்திரத்தில் ஊற்றி திரும்ப அடிக்கணுனாலும் அடிச்சுக்கலாம். ஆனால் இதுவிலேயே அடித்தாலே போதுமானது. இப்போது நம்ம சீனி எடுத்துருக்குறோம். சீனி நல்லா பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இந்த முட்டையில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்த சீனியை 3 ஸ்பூனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்ல முறை வரும். கேக் சாஃப்டாக இருக்கும். பாத்திரத்தில் செஞ்சாலும் நீங்கள் இதே மெத்தடில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீனி போடணும். ஒரேடியாக போட்டு நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்போது இதில் நல்லா அரைச்சி நுர வந்துருச்சு. இதில் மைதா மாவு 2 ஸ்பூனாக போட்டு நம்ம வந்து அடிக்கிறோம். ரொம்ப போடக்கூடாது. அளவாக 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டு அதோடு சேர்த்து நல்லா அடித்து எடுக்கணும். அதுலேயும் நல்லா முறை வந்து அப்படியே கெட்டியாகிற அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு இது பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணணும். போட்டு பாருங்கள், திரும்பியும் போடுறோம். அப்படி போட அடிச்சுட்டே இருக்கணும். ஒரே முட்டை நம்ம போட்டுறக்கூடாது. போட்டால் அது வந்து நம்மளுக்கு வராது சரியான பக்குவம். இப்போ 3ஆவது டைம் நாங்கள் போடுறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு லெவலில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இத்தனோடு உப்பு போடுறோம். ரொம்ப இல்லை, அளவாக போடணும். எந்த பொருளுக்குமே உப்பு லைட்டாக சேர்த்தா தான் இனிப்புக்கு அது எடுப்பாக காட்டும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டிருக்குறோம். கல்லுப்பு கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கு பிறகு இப்படி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி கவர் வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து நெய் தடவி அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இனி அதில் நம்ம வச்சுருக்கிற அந்த கேக் பால் பவுடரை ஊற்றலாம். இப்போ நம்ம அதை அடித்த மாவை இதில் ஊற்றலாம். பாருங்கள், அதே எல்லா இடத்துலையும் போகுது. ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ஒரு குலுக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே ஏதாட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆவி வெளியில் வர்ற மாதிரி சூடாகிற மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு இட்லி பாத்திரத்தை நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து தண்ணியில் வச்சு ஆற வச்சு அப்படியே ஊற்றிருக்கோம். இதை அப்படியே தூக்கலாம். அடுத்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ மேலே கொஞ்சம் லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சூப்பரான ஒரு கேக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணலாம்.
பிச்சு பார்த்தா அப்படியே சாஃப்டான கேக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதே நீங்கள் ஒரு சேஃபான பாத்திரம் ஹாட் சேஃபில் இப்படி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பர்த்டேக்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம். சூப்பரான ஒரு கேக்கு. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.